வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அன்புமிக்க ஆன்மநேய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பௌர்ணமி நாளன்று நாம் வழக்கமாக செய்யக்கூடிய அந்த தியான பயிற்சியிலே இன்றைய தினம் நாம் பஞ்ச இந்திரியங்களையும் நவ கிரகங்களையும் இணைத்து தியானமேற்ற இருக்கின்றோம். பஞ்ச இந்திரியங்களோடு நாம் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றோம், பஞ்ச இந்திரியங்கள் எவ்வாறு இயங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்ற போது நம்மை அறியாமலே உள்ளத்துறவு என்பது ஏற்படும். நீங்கள் விசாரம் என்பது என்ன, எவ்வாறு தற்சோதனை செய்வது, தியானத்தன்மையிலே எவ்வாறு இருப்பது என்ற கேள்விக்கெல்லாம் இதை இப்பொழுது சொல்வதை நல்ல முறையிலே உள்வாங்கிக் கொண்டால் அதுவே நமக்கு தியானத்தன்மை நமக்குள்ளிருந்து வெளிப்படும். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்புலன்களில் நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்ததை பாருங்கள். சிறு வயதிலிருந்து கண்ட காட்சிகள், செவி வழியாக கேட்ட செய்திகள், ஓசைகள், நுகர்ந்த நறுமணம், சுவைத்த சுவை, நம் உடலிலே ஏற்பட்ட ஸ்பரிசம், இதையெல்லாம் உற்று நோக்க வேண்டும். நீங்கள் கண்ட காட்சியிலே இன்னும் மாறாமல் அவ்வப்போது நினைவிலே வருவது எது? கண்ட காட்சியிலே நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய அந்த காட்சி எது என்பதை கவனித்து பாருங்கள். அந்த காட்சி என்பது எவ்வளவு காலம் நமக்கு அதீத சந்தோஷத்தை கொடுத்தது, இதையெல்லாம் நாம் விசாரத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் நுகர்ந்த நறுமணம், வாழ்க்கையிலே எந்த நறுமணம் இன்றளவும் என்னுடைய நினைவிலே பதிவாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அப்படி பார்க்கக்கூடிய அந்த பார்வை நமக்கு வர வேண்டும். கேட்ட கேள்வியிலே, காதுகள் மூலமாக உள்வாங்கிய ஓசையிலே எது நமக்கு ஆதுரமான உணர்வை ஏற்படுத்தியது, சுவைத்த சுவை, எங்கே உட்கொண்ட உணவு நமக்கு இன்னும் மகிழ்ச்சி அளித்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பார்க்க வேண்டும். புலன்கள் மூலமாக அனுபவித்த அனுபவங்களை உற்று நோக்க வேண்டும். இது சமம் என்ற நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும். அந்த ஈக்வானிமிட்டி தான் தியானம் என்பது. வேறு ஏதோ தியானம்னா பாடியை லிஃப்ட் பண்ணுறது, அப்படியே ஆகாயத்தோடு தொடர்பு கொள்வது, அப்படியெல்லாம் கற்பனை பண்ண வேண்டாம். சமநிலை கெடாமல் இருப்பது, உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். பிரச்சனை வரும்போது அதை அதிர்வில்லாமல் பார்க்க தெரியும். இந்த உயிருக்கு நாம் உருகன் செய்கிறோம், தற்கொலைக்கொப்பான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். தற்கொலைக்கொப்பான விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது புலன்கள் மூலமாக சக்தியை வாரி இறைத்து கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதிலெல்லாம் இருந்து நாம் விடுபடுவதற்கு நமக்கு மனோபலமும் புத்தி பலமும் ஆத்ம பலமும் தேவைப்படுகின்றது. அதை பௌர்ணமி போன்ற நாட்களிலே நாம் அதை ஆவாகனம் செய்ய முடியும். அதற்காகத்தான் இது போன்ற தியானங்களை நாம் வலியுறுத்தி செய்ய சொல்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் இன்று விசாரத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தியானத்திற்கு போதும் தியானத்திற்கு பிறகும் வாழ்க்கையிலே நாம் காணக்கூடிய காட்சி, ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது, 10x இருக்குது. தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பார்க்குறோம். அந்த மைக்ரோஸ்கோப்பில் வந்துட்டு அந்த 10x போட்டு பார்க்குறோம். அந்த மரத்தினுடைய கிளைகள், இலைகள்லாம் தெரியுது. ஒரு 300 அடி தூரத்தில் இருக்கக்கூடியது. அப்புறம் 100x போடுறோம். அதில் பார்த்தா அந்த இதில் இலையில் படிந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள், மேலும் அதில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பறவைகள், இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இப்படி பார்க்கக்கூடிய நம்ம 1000x போட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பறவையினுடைய
மரத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பறவையினுடைய உடலில் சிறகுகளில் படிந்திருக்கக்கூடிய அந்த சில தூசிகள் இதெல்லாம் கூட நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ அது மாதிரி நம்ம மைண்டும் வந்துட்டு டீப் இன்சைட் நமக்கு ஏற்படும் போது எப்படி வந்துட்டு அதை மேக்னிஃபை பண்ணி காட்டுதோ அது மாதிரி உள்ளதை உள்ளபடி காமிக்கும். அதை வள்ளுவர் சொல்கிற போது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதில் உண்மை என்ன இருக்குது? எல்லாத்துலேயும் பஞ்சபூதங்கள் தான் இருக்குது. ஒன்றும் நம்ம வந்துட்டு எதையும் வெறுக்க வேண்டியதில்லை, எதுலையும் பற்று கொள்ள வேண்டியதில்லை, எல்லாத்துலேயும் ஒரே இதாக இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு விருப்பு வெறுப்பு அற்ற நிலையைத்தான் நம்ம வந்துட்டு சமம்னு சொல்கிறோம். அதுதான் தியான நிலை. அந்த வகையிலே அந்த தியான நிலைக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். அந்த தியானத்தன்மைக்குள் நாம் செல்வதற்கு இன்றைய தினம் ஆதி முத்திரையை பயன்படுத்த இருக்கின்றோம். இந்த சுண்டு விரலுக்கு கீழே இருக்க கோடில் டச் ஆகிற மாதிரி கட்டவரில் இப்படி வச்சு 4 விரலையும் மூடி தொடையில் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா மூச்சை இழுத்து விடணும். டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல். இப்போ அப்படியே சுவாசத்தை கொஞ்சம் நேரம் கவனிப்போம். அதுவாக எவ்வளோ நேரம் இன்ஹேல் ஆகுதுன்னு பாருங்கள். அதுவாக எவ்வளோ நேரம் எக்ஸேல் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ உச்சாசத்துக்கும் வெளிச்சுவாசத்துக்கும் இடையில் ஏற்படக்கூடிய இடைவெளியை கவனிப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். பஞ்ச இந்திரியங்கள் மீது சம்யம் செய்து நவக்கிரகங்கள் மீது தியானம் செய்து நிறைவு செய்ய உள்ளோம். சைட், சவுண்ட், ஸ்மெல், டேஸ்ட் அண்ட் பாடிலி டச்
இதன் மூலமாக நாம் ஜீவகாந்தத்தை விரயமாக்கி கொண்டிருக்கின்றோம். அந்நிலையிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள, நம்மை நாம் நெறிப்படுத்தி கொள்ள, பரிபக்குவத்தை ஏற்படுத்த பஞ்ச இந்திரியங்கள் மீது தியானமேற்றி நவகிரகங்கள் இந்த பௌர்ணமி நாளிலே நவகிரகங்கள் மூலமாக பூமிக்கு சக்தி அலை அலையாக வான்காந்தத்திலிருந்து ஜீவகாந்தத்திற்கு அபரிமிதமான ஆற்றல் கிடைக்க வாய்ப்புள்ளதால் அந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ள ஆதி முத்திரையில் கை விரல்களை வைத்து தியானம் ஏற்றுகின்றோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அன்னையை வணங்கி, தந்தையை வணங்கி, சித்தர்கள் மகரிஷிகள் மகான்களை வணங்கிக் கொள்வோம். பதினைந்து முறை அஸ்வினி முத்திரை செய்வோம். Contract your anus muscle and then release it. வாழ்க வளத்துடன். மெய், வாய், கண்மூக்கு, செவி என்று பார்க்கும்போது ஸ்பரிச உணர்வுக்கு காரணமாக விளங்குகின்ற ஸ்தூல சரீரத்திலே உள்ள தசை நார்களிலே விரிவு சுருக்கப்பதிவாக தேவையற்ற பதிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த பதிவுகள் இறை ஆற்றலால் தூய்மை செய்யப்படட்டும். இந்த சரீரத்தில் குழந்தை பருவத்திலிருந்து இன்றளவில் பார்க்கும்போது எத்தனையோ விதமான ஸ்பரிசங்களை நாம் உணர்ந்திருப்போம். பலவிதமான நீர்களிலே ஸ்நானம் செய்திருப்போம். பலவிதமான தட்பவெட்பத்தில் நாம் வாழ்ந்திருப்போம். அதிலே ஆதுரமான உணர்வாக ஏதேனும் தெரிந்திருக்கலாம். மகிழ்ச்சியான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அவை யாவும் நிரந்தரமற்றது. உலக சுகங்கள் எல்லாமே ஒரு அளவோடு முறையோடு இருக்கும்போது தான் அது இன்பமாக தெரியும். தொடர்ந்து அதையே அனுபவித்தா அதுவே துன்பமாக மாறிடும். அந்த ஒரு புரிதல் நமக்கு வரணும். அதற்காக தியானம் ஏற்றுகின்றோம். செல்ஸ் அண்ட் லிம்ஸில் ஏற்பட்ட வேண்டாத இம்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் அப்படியே எராடிகேட் ஆகுது. அடுத்ததாக மெய், வாய். வாய் என்று பார்க்கும்போது
பேசுகின்ற போது, உணவை மெல்லுகின்ற போது கர்மேந்திரியமாகவும், சுவையை பகுத்து பார்த்து புரிந்து கொள்கின்ற போது ஞானேந்திரியமாகவும் பயன்படுகிறது. ஆகையால் நாவானது 2 விஷயங்களை செய்கிறது. நாவை மேல் அன்னத்தில் படும்படியாக வைத்துக்கொண்டு நாவின் மீது தியானிக்கின்றோம். நாவிலே ஏற்பட்டுள்ள வேண்டாத பதிவுகளெல்லாம் நீக்கம் பெறுகிறது. நாம் அதிக நாட்கள் இன்பத்தை நுகர்வது என்பது புலன்களில் வயதான காலத்திலும் அந்த டேஸ்ட்டுக்கு சிலர் அடிமையாக இருப்பாங்க. உடல் இன்பங்களை தொடர்ந்து அனுபவிக்க முடியாத போதும் நாவின் மூலமாக சில விஷயத்தை பேசுகிறது, சுவைக்கிறது, இது அதிக காலம் இதில் பயன்படுத்தும், செலவு செய்வோம். இந்த நாவிலே நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எதுவாக இருந்தாலும், சுவைக்கக்கூடிய சுவை எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு தாண்டிச்சுன்னா, அதை பெரியவங்க சொன்னாங்க, அது அமிர்தம் நஞ்சாக மாறிடும், உயிரை காக்கக்கூடிய அமிர்தமே விஷமாக மாறும். அந்த வகையிலே நாம் நாவை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். யாகாவராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. பேசுகின்ற போது வார்த்தையிலும் ஒரு அளவு முறையோடு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இனிமை நிறைந்த வார்த்தைகளை சுருங்கச் சொல்லி விளங்க வைக்க வேண்டும். சுவைக்கக்கூடிய சுவையும் லிமிட் அண்ட் மெத்தட் இருக்கணும். அந்த கட்டுப்பாடு வளர்கிறதுக்கு நாவின் மீது தியானிக்கின்றோம். வாழ்க வளத்துடன். நாவிலே ஏற்பட்டுள்ள வேண்டாத பதிவுகளெல்லாம் நீக்கம் பெற்றுள்ளது. தெய்வீக ஆற்றல் நாவிலே குடிகொள்கிறது. 3ஆவதாக மெய், வாய், கண்மூக்கு, செவி என்று சொன்னாலும் நாம் தியானத்திற்கு 3ஆவதாக எடுத்துக்கொள்வது வாசனை உணர்வு கருவியாக விளங்குகின்ற நாசியை நாம் தியானத்திற்கு ஏற்றுக்கொள்கின்றோம். நாசி துவாரம் என்பது மேல் உதட்டிற்கு மேலே இருக்கக்கூடியது, முடிவடைகின்ற இடம். நாசி துவாரம் துவங்கக்கூடிய இடம் ஆக்ஞா சக்கரத்திற்கு சற்று கீழே, புருவ மையத்திற்கு கீழே நாசி துவாரம் ஆரம்பிக்கின்றது. அங்கே மனம் வைத்து தியானிப்போம். நாம் நுகரக்கூடிய நறுமணம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உள்ளத்திலே தூய்மையும் தெளிவையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திட சுத்தமான காற்றை சுவாசித்து உடல், மனம், புத்தி பலம் பெற நாசியின் மீது தியானிக்கின்றோம். வாசனை உணர்வு கருவியாக விளங்குகின்ற நாசியிலே ஏற்பட்டுள்ள வேண்டாத பதிவுகளெல்லாம் நீக்கம் பெறுகின்றன. வாழ்க வளத்துடன். 4ஆவதாக பார்வை உணர்வு கருவியாக விளங்குகின்ற கண்கள் மீது தியானிப்போம். நம்முடைய உயிராற்றலை 80% நாம் அதிக அளவிலே விரயம் செய்வது கண்கள் மூலமாகத்தான்.
இரண்டு கண்களுக்கு இடையிலே ஒரு காந்தக்கோடு போவது போல் பாவனை செய்து கண்கள் மீது தியானிப்போம். கண்களிலே ஏற்பட்ட வேண்டாத பதிவுகளெல்லாம் நீக்கம் பெறுகின்றது. நாம் பார்க்கக்கூடிய பொருட்களும் மனிதர்களும் தூய்மை பெற இறை ஆற்றல் நம்முடைய கண்களிலே குடிகொள்ளட்டும். பார்வையிலே கருணை பெருக, தாட்சண்யம் அதிகரிக்க இறை அருள் துணை புரியட்டும். வாழ்க வளத்துடன். கண்களிலே ஏற்பட்டுள்ள வேண்டாத பதிவுகளெல்லாம் நீங்கி கண்களிலே இறையாற்றல் குடிகொள்வதாக உணர்கின்றோம். ஐந்தாவதாக, கேள்வி ஞானத்திற்கு பயன்படுகின்ற காதுகள் மீது தியானிப்போம். இரண்டு காதுகளுக்கு இடையிலே ஒரு காந்தக்கோடு போவது போல் பாவனை செய்து இரண்டு காதுகளுக்கு இடையிலே மனம் வைத்து தியானிக்கின்றோம். ஏராளமான செய்திகளை நாம் செவிகள் மூலமாக சேகரித்திருப்போம். தேவையற்ற விஷயங்கள் அதிலே அதிகமாக இருக்கும். காதுகளிலே ஏற்பட்ட வேண்டாத பதிவுகளெல்லாம் நீக்கம் பெறட்டும். உடலிலே உற்சாகத்தையும் தூய்மையை ஏற்படுத்தி உள்ளத்திலே தெய்வீகத்தன்மை குடிகொள்ளவும், சிந்தனையிலே தெளிவு ஏற்படவும், நாம் கேட்கக்கூடிய செய்திகள் பயனுள்ள செய்திகளாக அமைய இறையருள் துணை புரிய செவிகள் மீது தியானிக்கின்றோம். காதுகளிலே ஏற்பட்டுள்ள பதிவுகளெல்லாம் நீங்கி செல்வத்துட்செல்வம் செவிச்செல்வம், அந்த செவிகள் மூலமாக அருட்செல்வத்தை சேர்க்க, வாழ்க்கையிலே எல்லா வகையிலும் மேன்மை பெற, வெற்றி பெற, உயரிய விஷயங்கள் நம்முடைய செவிகளிலே நுழைய இறையருளால் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். ஐம்புலன்களும் தூய்மை பெற்ற நிலையிலே ஐம்புலன்களையும் ஆளக்கூடிய ஆளுமை பேறு பெற்றது ஆக்ஞை சக்கரம். விஸ்டம் டீத்தை டைட்டன் பண்ணி மூச்செழுங்க. தேர்ட் ஐ வழியாக எக்ஸேல் பண்ணுறோம். சின்ன ஊசியில் நூலை கோர்க்கும் போது மனசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுட்டு கவனிக்கணும். மகாசக்தி குண்டலினி மடைமாற்றம் பெற்று துரியம் செல்லட்டும். நாவை மேல் அன்னத்தோடு பொருத்தி வைத்துக் கொள்கின்றோம். ஃபோல்ட் யுவர் டங்க். அப்படியே எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகி க்ரௌன் சக்கராக்கு போகுது.
மகாசக்தி குண்டலினி துவாதசாங்கம் செல்லட்டும். உச்சிக்கு மேல் 12 அங்குலம். வான்காந்த கலத்தோடு நல்லிணக்கத்தை உருவாக்கி கொள்ள விண்ணுலகில் இருந்து கொண்டு மண்ணுலக மக்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய நவக்கோள்களோடு நல்லிணக்கத்தை உருவாக்க இருக்கின்றோம். அப்படியே சூட்சும தேகம் அப்படியே மேலே போகுது. 6000 ஃபீட் ஹைட்டுக்கு போய் உட்காருது. நம்முடைய ஆஸ்ட்ரல் பாடி அப்படியே மேலே போகுது. ஃபிசிக்கல் பாடி எர்த்தில் இங்கே இருக்குது. ஆஸ்ட்ரல் பாடி அப்படியே மேலே போய் பத்மாசனத்தில் உட்கார்ற மாதிரி நினைங்க. 9 பிளானட்ஸோட ஹார்மனி ஏற்படுத்திக்க போகிறோம். நவக்கோள்களிலே முதன்மையானது ராஜகிரகம் என்று பேசப்படுகின்ற சூரியன். சூரியனை 3 முறை வலம் வந்து வணங்குவோம். சூரியனுடைய காந்த ஆற்றல் நம்மோடு தொடர்பு கொள்கின்ற போது உடலிலே வலப்புறம் சக்தி ஓட்டம் சீரடையும். எலும்பு மண்டலம் பலம் பெறும். தந்தை வழி உறவு மேம்படும். ஆத்ம பலம், ஆத்ம ஞானம், மேலும் சகல சம்பத்துக்களையும் சௌபாகியங்களையும் அளிக்க வல்லது. சூரியனை சுற்றி ஆரஞ்சு நிற ஒளிக்கீற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அவற்றோடு நல்லிணக்கத்தை உருவாக்குகின்றோம். வாழ்க வளத்துடன். சூரியனுடைய வட்டப்பாதையிலே செல்ஃப் ரொட்டேட்டிங் ஃபோர்ஸில் தற்சுழல் இயக்கத்திலே இயங்கிக் கொண்டிருப்பது புதன். பச்சை நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய புதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தாய்மாமன் உறவு, மேலும் எழுத்தறிவு, தொழிலறிவு, நுண்மான் நுழைபுலன் அறிவு இவற்றையெல்லாம் வழங்க வல்லது. நிபுண யோகத்திற்கான ஒரு காரகத்துவத்தை பெற்றவர் புதன். நுண்மான் நுழைபுலன் அறிவு ஏற்படும். புதனுடைய பச்சை நிறமான கதிர்களை ஆவாகனம் செய்கின்றோம். புதன் என்ற ஆற்றல் வாய்ந்த கோளோடு நல்ல நட்பை உருவாக்கிக் கொள்கின்றோம். வாழ்க வளத்துடன். புதனோடு நல்லிணக்கத்தை உருவாக்கி கொண்டு அடுத்ததாக சுக்கிரன். வெண்மை நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் கலத்திரகாரகன் என்றும் அசுரகுரு என்றும் அழைக்கப்படுகின்றார். சுக்கிரனுடைய காந்த ஆற்றலோடு தொடர்பு கொள்வதன் மூலமாக பொருள், புகழ், சகல சம்பத்துக்களையும் சௌபாகியங்களையும் பெற இயலும். அஷ்டமா சித்துகளை வழங்க வல்லவர். சுக்கிரன் என்ற ஆற்றல் வாய்ந்த கோளோடு நல்ல நட்பை உருவாக்கிக் கொள்கின்றோம்.
வாழ்க வளத்துடன். சுக்கிரனோடு நல்லிணக்கத்தை உருவாக்கி கொண்டு 4வதாக சூரியனுடைய ஒளிவட்ட பாதையிலே அமைந்திருப்பது சந்திரன். மனோகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற சந்திரனை பூரண நிலவை 3 முறை வலம் வந்து வணங்குவோம். சந்திரனுடைய காந்த ஆற்றலானது உடலின் இடது பாகம், உறவுகள் என்று பார்க்கும்போது தாய் வழி உறவு, உடல்காரகன் என்றும் மனோகாரகன் என்றும் அழைக்கப்படுகின்றார். நம் உடலிலே ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்கள், மனதிலே ஏற்படக்கூடிய இன்ப துன்ப உணர்வுகள், நாம் செய்யக்கூடிய கற்பனைகள், இவற்றுக்கெல்லாம் காரகத்துவம் வைப்பது சந்திரன். சந்திரனுடைய ஒளிக்கிரணங்களோடு நல்ல நட்பை உருவாக்கிக் கொள்கின்றோம். சந்திரனோடு நல் உறவை உருவாக்கி கொண்டு 5வதாக சகோதரகாரகன் என்றும் பூமிகாரகன் என்றும் அங்காரகன் என்றும் பேசப்படுகின்ற செவ்வாய். செந்நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உடலிலே குருதி ஓட்டத்திற்கு காரகத்துவம் வைக்கின்றார். மேலும் தைரிய வீரிய பராக்கிரமத்தை தந்து செயற்கரிய செயல்களை செய்து முடிக்க, பூமியிலே அசுர சாதனைகளை செய்ய முக்கிய பங்கு வகிப்பவர் செவ்வாய். செவ்வாயுடைய செந்நிறமான கதிர்களோடு நல்ல நட்பை உருவாக்கிக் கொள்கின்றோம். வாழ்க வளத்துடன். செவ்வாய் என்ற கோளை போற்றி வணங்கி, அங்காரகனை வணங்கி அவதிகளிலிருந்து விடுபடுகின்றோம். 6வதாக ஞான பீடாதிபதி என்றும் யோகபுத்திரகாரகன் என்றும் பொன்னவன் என்றும் அழைக்கப்படுகின்ற குரு. பொன்னிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய குரு நவகோள்களிலே முழு சுபகிரகம். குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் என்பார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய மங்களகரமான நிகழ்வுகள் அனைத்துக்கும் காரகத்துவம் வைப்பவர் குரு. குருவிலிருந்து வீசக்கூடிய அந்த பொன்னிறமான கதிர்கள், கோல்டன் லைட் அப்படியே ரிசீவ் பண்ணுறோம். வாழ்க வளத்துடன். குரு பகவானை வணங்கி ஆசைகளை உள்வாங்கிக் கொண்டு 7வதாக ஆயுள் காரகன் என்றும் தண்டனை காரகன் என்றும் நீதிமான் என்றும் அழைக்கப்படுகின்ற சனீஸ்வரன். நீல நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய சனீஸ்வரன் உடலிலே நரம்பு மண்டலங்களை ஆக்கிரமிப்பதோடு ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவன், செயலுக்கு விளைவை ஏற்படுத்தக்கூடியவன். சனியிலிருந்து வீசக்கூடிய நீல நிறமான கதிர்களை ஆவாகனம் செய்து கொள்கின்றோம்.
வாழ்க வளத்துடன் சனியுடைய ஆற்றல் வாய்ந்த அந்த கோளை வணங்கி ஆசைகளை பெற்று இறுதியாக நிழல் கிரகங்கள் என்று பேசப்படுகின்ற ராகு கேது, ஷேடோ பிளானட்ஸ், போகக்காரகன் என்று ராகுவும் ஞானக்காரகன் என்று கேதுவும் அழைக்கப்படுகின்றது. சூரியனிலிருந்து போகிற பிளாக் ஹோல் என்பார்கள். ராகு கேதுவோடு நல்ல நட்பை உருவாக்கிக் கொள்வோம். ராகு கேதுவோடு நல்ல நட்பை உருவாக்கி கொண்டு அப்படியே படிப்படியாக விரிவு பெறுகின்றோம். கோடான கோடி நட்சத்திரங்கள், சூரிய குடும்பங்கள் எல்லாவற்றோடும் நல் இணக்கத்தை உருவாக்குகின்றோம். ஆதி என்ற பரம்பொருளே பேரியக்க மண்டலமாக காட்சிப் பொருளாக இருப்பதை உணர்ந்து போற்றி வணங்குகிறோம். ஆதி பரம்பொருளின் ஊக்கம், அதை அன்னையென பணிதல் ஆக்கம் என்பார் பாரதி. அதையே சக்தி களம் என்கின்றோம். அப்படியே பரந்துபட்ட நிலையிலே, விஸ்வரூப நிலையிலே இருக்கின்றோம். நேம் ஃபார்ம் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த நிலைக்கு போகிறோம். இன்னும் விரிந்து 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 அப்பாலுக்கு அப்பால் செல்கின்றோம். முப்பாலுங்கடந்த அப்பாலுக்கு அப்பாலுள்ள ஆதி பகவனோடு, அருட்பெருஞ்சோதியோடு தொடர்பு கொள்கின்றோம். இதையே ஆதி என்றும் அநாதி என்றும் வெட்டவெளி என்றும் பரபிரம்மம் என்றும் பரம்பொருள் என்றும் அல்லாஹ் என்றும் சிவகலம் என்றும் பலவாறாக பேசப்படுகின்றன. இறைநிலையிலிருந்து விடுபட முடியாமல் விடுபட்டு இயக்க நிலைக்கு வரோம். டிவைன் ஃபீல்ட்லேருந்து யூனிஃபைட் ஃபீல்டுக்கு வரோம். பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்காக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அப்படியே பேராற்றல் சக்தி பெற்ற அற்புதமான மானுட பிறப்பாக தன்மாற்றம் பெற்று லிமிட்லெஸ் பவரோடு, எண்ட்லெஸ் எனர்ஜியோடு அப்படியே சூட்சும தேகம் விண்ணை மண்ணை வாழ்த்திக்கொண்டே கீழே இறங்குது. அப்படியே சுருக்கம் பெற்று ஒடுக்கம் பெற்று அப்படியே கபாலத்தின் வழியாக சரீரத்திற்குள் பிரவேசிக்கின்றோம். இந்த பாடிக்குள்ளே திரும்ப வந்துட்டோம். அப்படியே ஆதி முத்ராவை அப்படியே நாபி முத்ராவை மாற்றி அடி வயிறில் வைங்க. 2 கை முஷ்டிகளும் அடி வயிற்றிலே இணைந்திருக்கட்டும். துரிய நிலையிலே இருந்து கொண்டு தனி மனித வாழ்விலும் நம்முடைய குடும்பத்திலும் இந்த உலகத்திலும் அமைதி ஏற்பட சங்கற்பம் மேற்கொள்கின்றோம். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகளெல்லாம் நீக்கம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெறுவதாக உணர்கின்றோம். ஸ்தூல சரீரம் பலம் பெறுகிறது, மனோசக்தி அதிகரிக்கிறது, ஆயுள் பலம் அதிகரிக்கிறது, பொருளாதார பலம் ஏற்படுகிறது, உயர் புகழ் ஏற்படுகிறது, மேலான ஞானம் கைகூடுகின்றது. அப்படியே எல்லா வகையிலும் நாம் ஏற்றம் பெறுறோம்.
அதே போல் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் பெற பிரார்த்தனை செய்கின்றோம். ஹோல் வேர்ல்டு நம்ம ஃபேமிலி தான். ஹோல் வேர்ல்டு நல்லா இருக்கிறதுக்காக ப்ரே பண்ணுறோம். தொல்லுலக மக்கள் யாவரும் தூய்மை பெற, மேன்மை பெற, வலிமை பெற இறை அருள் துணை புரிய பிரார்த்தனை செய்து தியானத்தை நிறைவு செய்ய உள்ளோம். தியானத்தால் பூரித்துள்ள ஆற்றல் அப்படியே உச்சியிலிருந்து நெத்தியில், முகத்தில், கழுத்தில், தோள்பட்ட, மார்பு, கைவிரல், கால்விரல்லாம் பரவுது. ஒவ்வொரு செல்களும் அப்படியே பரிசுத்தம் பெறுகின்றது. இந்த தூய நிலையிலே சங்கற்பம் மேற்கொள்கின்றோம். அருட்பேராற்றலின் பெருங்கருணையினால் உடல்நலம், மனவளம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. எல்லாம் வல்ல இறைவனருளால் உடல்நலம், மனவளம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. By the grace of Almighty we can achieve good health, strong will, longevity, prosperity, name, fame and wisdom. வாழ்த்துக்கள். திருமணமானவர்கள் வாழ்க்கை துணைவர்க்கு வாழ்த்து கூற வேண்டும். மக்கட்செல்வங்களை வாழ்த்துவோம். உடன்பிறந்தாருக்கு வாழ்த்து. உற்றார் உறவினர் நண்பர்களை வரிசைக்கிரமமாக வாழ்த்துவோம். தொழிற்துறையிலே, கடமையிலே துணை புரிகின்றவர்களை வரிசைக்கிரமமாக வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் யாரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். லோகக்ஷேமம் ஏற்பட, உலக அமைதி ஏற்பட மனம் மொழி மெய்களினால் வாழ்த்தி நிறைவு செய்வோம். 2 கையும் விரித்து வச்சுக்கோங்க. 3 times வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் சொல்லி முடிக்க போகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளத்துடன்.